கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறத வச்சு போட்டு அழகாக கத்திரிக்காய் ஒரு கிரேவி செஞ்சிடலாங்க. தேங்காய் இதெல்லாம் எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, பூண்டுகிட்டு எதுவுமே இல்லை. வெறும் வடசட்டி வச்சு நடக்கடை போட்டு வறுத்துக்கலாங்க. வறுத்துற கடலை தான் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு இருந்துச்சுங்க, இதை எடுத்துக்கலாம். நடக்கலை ஏற்கனவே வறுத்த கடலை தான் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு எடுத்துக்கிறேங்க, ஒரு 2 ஸ்பூன் வரும் எள்ளு எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா இதுலேயே போட்டு கம்மியாக தீ வச்சு அனல் கம்மியாக வச்சு இது வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எள்ளு வெடிக்குங்க, அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஜீரகம் மிளகும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அதுவும் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டுருக்கிறேன் மிளகு ஜீரகமும். இதையும் எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக போட்டுக்கலாங்க. விதையில பாருங்க, ஒன்று கூட விதை இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக வெந்து போயிடும் இந்த மாதிரி கத்திரிக்காய். நம்ம நாட்டு கத்திரிக்காய்னா அதில் விதை இருக்கும், இதில் விதையே இருக்காதுங்க. இந்த காய்க்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த காய் எண்ணெய் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே இதிலே தான் வணக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகமும் எல்லாம் ஒட்டுக்க அதிலே போட்டுக்கலாம், எண்ணெயிலே போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, அப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதையே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதிலே போட்டுக்கலாம், எண்ணெயிலே போட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சு தாங்க தூள் போடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இந்த டைமில் கத்திரிக்காயிலேயே இதிலே போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே அப்படியே வணங்கிடுங்க. வெங்காயம் போடல, தக்காளிலாம் எதுவுமே போடல. சிம்பிளாக ஈஸியாக ஒரு கிரேவி மாரி வருங்க. இந்த மாதிரி செஞ்சிடலாம். இன்னும் நடக்கலையும் அதெல்லாம் அரைச்சிட்டு வரணும். எல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். 5 நிமிஷம் அப்படியே சிம்முலேயே வச்சு வேக வைக்கலாங்க. அதுங்காட்டி அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எள்ளு ஜீரகம் மிளகு இதெல்லாமே ஒட்டுக்கா கொட்டி நடக்கலையும் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. நம்ம அரைச்ச நடக்கலை ஜீரக மிளகு எள்ளு இதெல்லாமே அரைச்சதை அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாங்க. புளிப்பு நம்மளுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன், ஏன்னா 1/4 கிலோ கத்திரிக்காய் தானே, அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன். கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறத வச்சு போட்டு அழகாக கத்திரிக்காய் ஒரு கிரேவி செஞ்சிடலாங்க. தேங்காய் இதெல்லாம் எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, பூண்டுகிண்டு எதுவுமே இல்லை. வெறும் சிம்பிளான இதுதான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.